முருகனுக்கு ஒரு வாலிப வயது வருது. வாலிப வயது வந்த உடனே கைலாயத்துல அத்துணை பேரும் ஆயத்தமாகறாங்க அப்படின்னும் போது மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் 33 கோடி தேவர்களும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷினியரும் தேவலோக கன்னிகைகளும் அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் நாகலோக கன்னிகைகளும் முனிகளும் ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் பூத கணங்களும் நந்தியம்பெரும்பாலோட தேவேந்திரனோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முருகன் ஆயத்தியமாவரா போருக்கு புறப்படுறதுக்கு. அப்ப என்ன ஆகுது, எல்லாரும் சந்தோஷமா முருகனை வழியெடுப்ப தயாரா இருக்காங்க. ஆனா தேவேந்திரன் மட்டும் ரொம்ப மனசஞ்சலத்தோட இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகனுக்கு 6 முகத்தான் 12 கரத்தான் அப்படின்ற பேரு. அந்த 12 கரத்துல 11 கரத்துல ஆயுதம் ஏந்திருக்கான். ஆனா ஒரு கரம் மட்டும் காலியா இருக்கு. அப்ப தேவேந்திரனுக்கு ரொம்ப மனசஞ்சலம் வருது. ஐயோ, இவன் வந்து சிவமைந்தனாச்சே, ஒரு கரம் காலியா இருக்கே. சும்மா இல்லாம இவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவன் இவனை நோக்கி வந்து தவம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனுக்கு 108 யுகங்கள் வாழக்கூடிய பிராப்தத்தையும் 1008 அண்டங்களை ஆளக்கூடிய பிராப்தத்தையும் வரத்தையும் சிவன் தான் கொடுத்தான். அப்ப கொடுத்து விட்டான் அந்த மனுஷன். இப்ப இவர் வேற ஒரு கை காலியாகி போறாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த கைய சூரபத்மனுக்கு அபயகரமா நீட்டிடுவானோ அப்படின்ற மனசஞ்சலத்தோடவே இருந்தான். இத புரிஞ்ச ஈசன் என்ன பண்றாரு, உலகத்தில் உள்ள அத்துணை ஆற்றல்களையும் அத்துணை சக்திகளையும் ஒருங்கே இணைத்து ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்றார், உருவாக்குறார். அந்த ஆயுதம் தான் வேலாயுதம்.